ஒசூர் அருகே டாடா செல்போன் உதிரிபாகம் தயாரிப்பு ஆலையில் பற்றி எரிந்து வரும் தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விஜயபிரபாகரனிடம் கேட்டு பெறலாம். விஜயபிரபாகரன், இந்த தீ விபத்து ஏற்பட்டது எப்படி? தீயை அணைக்கும் பணி எந்த நிலையில் இருக்கு? கண்டிப்பாக. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள திம்ஜேப்பள்ளி என்னும் கிராமத்தில் செல்போன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனமான டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தில் சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை ஒரு 6 மணி அளவில் இந்த கம்பெனியில் 4வது பிளான்ட், அதாவது 4வது அலகில் இருந்து கரும்புகை சூழ்ந்து தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தின் போது சுமார் தொழிற்சாலை ஆலோ பிளானட் கெமிக்கல் எனும் பகுதியில் திடீரென இன்று காலையில் தீ பற்றி எரிந்தது. அந்த பகுதியில் இருந்து தீயணைப்பு கருவியை கொண்டு முதல் கட்டமாக தீயை அணைக்க முற்பட்டனர். ஆனால் கெமிக்கல் பகுதி என்பதால் தீ திடீரென பரவியது. தீயை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் உடனே தேன்கனிக்கோட்டை மற்றும் ஓசூர் தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் 4 வாகனங்களில் இருந்து தண்ணீரை பீச்சி அடித்து தீயை போராடி கட்டுப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தீயானது கெமிக்கல் பிளான்ட்டில் ஏற்பட்டுள்ளதால் கரும்புகையுடன் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. தொடர்ந்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தேன்கனிக்கோட்டை, ராயக்கோட்டை, ஓசூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட தீயணைப்பு வாகனங்கள், அதாவது 6க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் இந்த தீயணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொழிலாளர்களை போலீசார் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த 4வது அலகில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் 3000 பேர் தீ விபத்தின் போது உள்ளே சிக்கிக் கொண்டனர். அவர்களை போராடி போலீசார் மற்றும் இங்கு உள்ள ஊழியர்கள் போராடி அந்த 3000 பேரையும் வெளியேற்றியுள்ளனர். மேலும் மின்சாரத்துறையினர் துரிதமாக செயல்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரத்தை துண்டித்துள்ளனர். காலையில் இந்த சம்பவம் நடந்ததால் உயிர் சேதம் ஏதும் நிகழவில்லை. மேலும் இந்த தீ விபத்தின் காரணமாக இன்று ஒரு நாள் டாடா எலக்ட்ரானிக்ஸ் அனைத்து பிளான்ட்களிலும் விடுமுறை ஆனது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து ஏடிஎஸ்பி சங்கர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் பகுதியில் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விஜயபிரபாகரன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.